வால்பாறை சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகத்துடைய பொறுப்பாளர்களுக்கும் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சின்ன விஷயம். வரும் தேர்தல் வரப்போது எத்தனையோ சவால்களை நாம் சந்திக்க வேண்டியது. நமக்கு ஆளுங்கட்சியிலிருந்து எந்த விதமான ஒத்துழைப்பு இருக்க போவதில்லை. அதிகார இடத்துலேருந்து எந்த விதமான ஒத்துழைப்பு இருக்க போவதில்லை. காவல்துறை இருந்து நமக்கு இந்த விதமான ஒத்துழைப்பு இருக்க போகிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆகையினால நம்ம தயார்படுத்திக்கணும். பொதுமக்களுக்கு நாம் நம்மளால் உதவி செய்யணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம முதல்ல கேள்வி கேட்க கற்றுக்கணும். ஒரு கோரிக்கை தான், அந்த கோரிக்கையை கொண்டு அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எப்படி போய் கோரிக்கையை சமர்ப்பிப்பது, அது சட்டப்படியாக எப்படி நம்ம அந்த கோரிக்கையை வைப்பது, அந்த சட்டப்படியாக அந்த கோரிக்கைக்கு எப்படி தீர்வு காண்பது, அந்த அதிகாரத்துக்கு அந்த பொதுமக்களுடைய கோரிக்கைகளை எப்படி நம்ம பிரசன்ட் பண்ணுறது, விலைக்கு சொல்வது, அந்த அதிகாரி புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நாம் இதை எப்படி அந்த அதிகாரிக்கு எடுத்து சொல்வது போன்ற விஷயங்களை நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். இந்த வகையில் நம்ம செய்கின்ற பொழுது இந்த சவால்களை ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு அவ்வப்போது அறிவுரைகளை இந்த தேர்தலில் உங்களுக்கு நம்ம ஊர் ஊராக போகும்போது உங்களுக்கு அவ்வப்போது நான் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முறையிலே, துணை பொதுச்செயலாளர் இந்த முறையிலே என்னோட அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு 9442209009 என்ற மொபைல் ஃபோனுக்கு நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா என்ன இருந்தாலும் நடு ஜாமத்தோடு நான் உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தகுந்த அறிவுரையும் வழிகாட்டியும் தரேன். வருகின்ற 2026 நோக்கி நாம் சந்திக்க போகும் சவால்களை தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்களும் தொண்டர்களும் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் முன்னாடியே தயார்படுத்திக்கணும். எப்படி நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது எப்படி படிக்கணும், ஹிஸ்ட்ரினா எப்படி படிக்கணும், சயின்ஸ்னா எப்படி படிக்கணும், என்னென்ன கொஸ்டின் வரும், இன்னென்ன கொஸ்டின் என்னென்ன இதுலேருந்து வரும் அப்படிங்கிற நம்ம தயார் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி படிப்போம் இல்லையா. அதே மாதிரி நம்ம எதிர்நோக்கணும். இந்த வர தேர்தலில் என்னென்ன சேலஞ்சஸ், என்னென்ன சவால்கள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம், இந்த சவால்களை எப்படி சமாளிப்பது, எப்படி சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம சமாளிப்பது, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தாங்கன்னா உடனடியாக என்னிடத்திலோ அது திருக்கு மாவட்டத்தில் தம்பி விக்னேஸ்வரர் சொன்னீங்கன்னா நாங்கள் உடனே மேலிடத்துக்கு தலைமைக்குன்னு சொல்லி பொதுச்செயலாளர் ஆனந்தனுக்கும் சொல்லி அவர் மூலமாக தலைவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நிவர்த்தி பதிவு செய்வோம். ஆகையினால ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒரு கூட்டாக ஒன்றோடு ஒன்றிணைந்து நாம் வால்பாறை சட்டமன்ற தொகுதியை வென்றெடுத்து அந்த வெற்றி கனியை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவருடைய கையில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு எப்பொழுதும் தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய பொதுப்பொதுச்செயலாளர் நம்மோடு இருக்கிறார். அவ்வப்போது நான் அவரிடத்தில் நம்ம வால்பாறை சட்டமன்ற தொகுதி பற்றி பேசிக்கிட்டாங்க. எல்லாம் நமக்கு ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. இதை நல்லா பயன்படுத்தி நம்ம வால்பாறை சட்டமன்ற தொகுதியுடைய அந்த மக்களுக்கும், அந்த தொழிலாளர்களுக்கும், அந்த விவசாயிகளுக்கும், அந்த தென்னை விவசாயிகளுக்கும், பழங்குடி மக்களுக்கும், வால்பாறை தேயிலைத்தோட்ட தொழிலாளர்களுக்கும், மரபுசார தொழிலாளர்களுக்கும், நெசவாளர்களுக்கும், அரசு ஊழியர்களுக்கும், அத்தனை பேருக்கும் நாம் ஒரு நல்ல அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களும் இருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் விதைக்க வேண்டும். அதற்கான முத்தாய்வு பணிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.